நீங்க கரண்ட்லி ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த காலேஜ்ல படிக்க விருப்பம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ்ல ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க. இது பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகக்கூடிய காலேஜ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். டீம்டு பத்தி நான் பேசல. நீங்க கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேரலா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதாவது பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்து இன்னொரு பிரைவேட் காலேஜுக்கு பண்ணிக்கலாம். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல பண்ண முடியாது. அதுலயும் நீங்க அட்டானமஸ்ல படிக்கிறீங்கன்னா அட்டானமஸும் நான் அட்டானமஸ் படிக்கிறீங்கன்னா நான் அட்டானமஸ் தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கவர்மெண்ட்ல கான்ஸ்டிடியூட் காலேஜ்னு சொல்லுவோம், உறுப்பு கல்லூரிகள். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இதுல படிச்சுட்டு இருந்துட்டு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லயும் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்லயும் நீங்க தாராளமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். மேஜரா இது வந்து பேசிக் ரூல்ஸ்ங்க, எந்த காலேஜ்ல இருந்து எந்த காலேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுறேன், நோட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பத்தியே யோசிக்க முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பண்றீங்கன்னா நீங்க எந்த பிரான்ச் படிச்சுட்டு இருக்கீங்களோ, எந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து நீங்க எந்த காலேஜ்ல எதிர்பார்க்கறீங்களோ அந்த காலேஜ்லயும் அந்த கோர்ஸ் அவைலபிள் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் பண்ணணும். அதை செக் பண்ணணும் மஸ்ட். அது இல்லாம நீங்க வேற கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது. நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதே கோர்ஸ் தான் அந்த காலேஜ்லயும் எடுக்க முடியும். நீங்க கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல இருந்து வேற காலேஜ் மாத்துறீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸ் வந்து வேகன்சி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நீங்க ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வாங்கணும் அப்படின்னா எந்த டைம்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் ஸ்டார்டிங்ல அண்ட் ஃபிஃப்த் செமஸ்டர் அண்ட் செவன்த் செமஸ்டர் இந்த செமஸ்டர் ப்ராசஸ்ல மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் 2 செம் எழுதுவீங்க. தேர்ட் செம் போறப்போ தான் வேற காலேஜுக்கு நீ மாத்த முடியும். அதே மாதிரி ஃபிஃப்த் செம் அண்ட் செவன்த் செம். அண்ட் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் டைம்ல இந்த அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுங்க. நீங்களும் நானும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. இது வந்து ரெண்டு மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயம். அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் சொல்லலாம். அவங்க உங்களோட ஆக்டிவிட்டியில உங்க மேல ஒரு பேக் மார்க் இருக்கு அப்படின்னா அவங்க உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. தாராளமா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டு மேனேஜ்மெண்டோட பிரின்சிபல்ஸ் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல இருந்து என்ஓசி ஃபார்ம் வந்து வாங்கி கொடுக்கணுங்க. கரண்ட்லி இப்ப எந்த காலேஜ்ல போய் சேர போறீங்களோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல இருந்து புதுசா போய் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜ்ல நீங்க என்ஓசி ஃபார்ம் வந்து சைன் பண்ணி வாங்கி கொடுக்கணும். நீங்க டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க புதுசா ஜாயின் பண்ண போகக்கூடிய காலேஜ்ல இருந்து உங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓகே நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் நீங்க எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ்ல தான் படிக்கணும். முக்கியமா அரியர் இல்லாம இருக்கிறது இன்னும் பெஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரியான கைடன்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் அகாடமி சிவகார்த்தியை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.